எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் தனுசு ராசி அன்பர்களுக்கு 2026 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். அன்பு நேயர்களே, தனுசு ராசி அன்பர்களே, தனுசு லக்னத்தன்பர்களே, ராசி தனுசு லக்னம் எதுவாக இருந்தாலும் கூட இந்த பதிவு பொதுவில் பொருந்தி வரும்படியாக ஜனவரி 2026க்கான ராசி பலன்களை இந்த பதிவிலே உங்களுக்கு தருகின்றேன். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 7ஆம் இடத்திலே வக்ரம் பெற்று உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய சமயம். இந்த மாதம் மற்ற மாதங்களை விட மிக அற்புதம். 12 ராசிகளுக்குள் மிக சிறப்பாக இந்த மாதம் ஜனவரி என்பது உங்களுக்கு அனுகூல பலன்களை அள்ளித் தருவதாய் அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தினுடைய கிரக நிலைகளின் அடிப்படையில சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களும் மாத துவக்கத்திலே ஒரே ராசி உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்து உங்களுடைய ராசிநாதனுடைய குருவினுடைய வக்ர குருவினுடைய பார்வை பெற்றிருப்பது. ஒருவேளை உங்களுடைய பிறவி ஜாதகத்திலும் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் என்றால் மிக அற்புதமான அனுகூலங்களை எல்லாம் இந்த மாதத்திலே நீங்கள் பெறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு. அதிர்ஷ்டத்திற்கு பஞ்சமில்லை. அதேபோல் 4வது வீட்டிலே அமைந்திருக்கக்கூடிய சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக முழு தெம்புடன் இருக்கிறார். ஆகையினாலே வீடு, வாகனங்கள் போன்ற விஷயத்தில உங்களுக்கு உரிய விஷயத்திலே நீங்கள் முயற்சி செய்யும் போது மிகப்பெரிய ஒரு ஆதாயத்தை தருவார். 7வது வீட்டிலே வக்ர குருவாக இருந்து ராசியை பார்ப்பது என்பது ஒரு அதிர்ஷ்டத்தை தருகிறது. அது மட்டுமல்ல, அந்த 7ஆம் இடத்து அதிபதி புதன் பகவான் உங்களுடைய ராசியிலே சுக்கிரனோடு இணைந்து லக்ஷ்மி கடாட்சத்தை உண்டாக்குவது, நினைத்த பொருளை நினைத்தபடி வாங்குவதற்கு ஒரு அருளை தருவது என்று அதிர்ஷ்ட நிலையில் அற்புதமாய் துவங்கக்கூடிய 2026 ஜனவரி மாதம். ஆனால் சற்று உங்களுடைய உடல் நலம், அது மட்டுமல்லாமல் ஏதாவது ஒரு முக்கிய முடிவெடுப்பது, டெசிஷன் எடுக்க வேண்டும், மிகப்பெரிய விஷயங்கள் இல்லை என்றால் இந்த மாதத்துல சற்று ஆலோசனையின் பேர்ல எடுப்பது சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தின் மீது, உடல் நலம் மற்றும் உள்ள நலத்தினுடைய ஆரோக்கியத்தின் மீது கூடுதல் கவனம், அதாவது கூடுதல் கவனம் என்றால் சற்று எச்சரிக்கை உணர்வோடு இருப்பது சிறப்பு. ஆகையினால் மாத தொடக்கத்தில் ஜனவரி 2026 நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். எந்த நிலையில் வாழ்க்கையில் இருந்தாலும், மாணவர்களாக இருந்தாலும் அல்லது வேலை தேடுபவர்களாக இருந்தாலும், வேலையில் இருப்பவர்களுக்கும் புதிய வாய்ப்பு, முன்னேற்றம் எல்லாம் இருக்கும். தொடர்ந்து மனதிற்கு உற்சாகம் என்பதற்கு குறைவில்லாமல் இருக்கும். மாதத்தினுடைய மைய பகுதியில சில நேரங்களில சில சவாலான சூழ்நிலைகளை நீங்கள் எதிர்கொண்டாலும் கூட, குறிப்பாக குடும்பத்தில் மற்றும் பல விஷயங்களில், ஆனாலும் கூட உற்சாகத்திற்கோ நிம்மதிக்கோ குறைவு இருக்காது. அதேபோல் மாதத்தினுடைய இறுதியில், அதாவது இப்படி சொல்லலாம், சூரியன் உங்களுடைய ராசியிலிருந்து 2ஆம் இடத்துல மகர சூரியனாக, தை சூரியனாக செல்லும் போது நிலைமை இன்னும் சீராக, சிறப்பாக, சீரும் சிறப்போடும் சீரான நிலைக்கு, நல்ல தொழில் வளம், உறவு நிலைகளிலும் நல்லா பலப்படக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். வேலை செய்பவர்களுக்கு புதிய பொறுப்பு இருக்கும். புதிய பொறுப்புகளின் மூலமாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். புதிய தொழில் துவங்க வேண்டும் என்ற முனைப்போடு இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் என்பது நிச்சயமாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் வெளியூர், வெளிநாடு தொடர்புகள் எல்லாம் 12ஆம் இடத்து அதிபதி, 5ஆம் இடத்து அதிபதி ராசியில் என்பது நல்ல சிறப்புகளை எல்லாம் தரும். வருமானம் நிச்சயமாக அதிகரிக்கும். உங்களுடைய முதலீடுகளிலிருந்து வெற்றிக்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்கிறது. குடும்பத்திலே நல்ல இணக்கம் என்பது இருக்கும். நண்பர்கள், உறவினர்களிடையே பிரிவு போன்று இருந்து வருத்தம் இருந்த விஷயம் எல்லாம் இப்போது அந்த உறவு நிலைகளிலே வெற்றி என்பது இருக்கும். பொதுவிலே ஆரோக்கியம் என்பதும், மன அழுத்தம் என்பதும் சற்று யோகா, தியானம் போன்றவற்றை செய்யும் போது வெற்றியாய் மாறக்கூடிய அமைப்பை உங்களுக்கு தரும். ஜனவரி 2026 சில நாட்களிலே முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது, புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடும் போது அல்லது கையெழுத்திடுவதை தவிர்ப்பது அல்லது கையெழுத்திட்டாக வேண்டும் என்ற நிலை இருந்தால் நல்ல அலசி ஆராய்ந்து ஒன்றிற்கு இருமுறை நல்ல ஆலோசகர்களிடம் காட்டி சட்டப்படி இருக்கிறதா என்று பார்த்து ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவது, பயணங்களை தவிர்ப்பது அல்லது பயணங்களில் மிக கவனமாக இருப்பது, உடல் நலத்தில கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டிய நாட்கள் என்றால் சந்திராஷ்டம நாட்களாக அமையும். அது ஜனவரி 2026 தனுசு ராசி அன்பர்களுக்கு
இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்று பார்க்கும்போது 4 ஜனவரி 2026 9:43 AM முதல் 6 ஜனவரி 2026 12:17 PM வரை. அதன் பின் மாதத்தினுடைய கடைசியிலே 31 ஜனவரி அன்று இரவு 8:01 முதல், ஆகையினால மாத கடைசியில் இரவுக்கு மேல் வருகிறது என்றாலும் கூட அந்த நேரத்துல இரவு நேர பயணங்களோ அல்லது இரவிலே ஏதேனும் முக்கிய உணவு விடுதிகளுக்கு செல்வது, அது நண்பர்களோடு கேளிக்கை செல்வது, இவையெல்லாம் தவிர்க்க வேண்டும். ஆகையினால் தான் அதையும் சேர்த்து சொல்கின்றேன். ஆகையினாலே தனுசு ராசி என்பர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் என்றால் இந்த சந்திராஷ்டம நாட்களான 4, 5, 6 அதோடு மட்டுமல்லாமல் 31, அதோடு கூட ஜனவரியில 14, 15, 23, 24 ஆகிய நாட்களிலும் கூட சற்று கூடுதல் அக்கறை, கூடுதல் கவனத்தோடு உங்களுடைய வேலையிலே, அன்றாட வேலையிலும் கூட கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய வீட்டிற்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்று வழிபாடு செய்வது, வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது, செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கு வழிபாடு செய்வதெல்லாம் வெற்றியை தரும். இந்த மாதம் முழுக்க உடல்நலத்தை பொறுத்தவரை சில நேரங்களில் கூடுதல் ஓய்வு தேவை என்பது போன்ற ஒரு உணர்வு என்பது இருக்கும். அந்த அசதி என்பது உணரக்கூடிய அமைப்பு இருக்கும். இருந்தாலும் உற்சாகத்திற்கு குறைவு இருக்காது. உடல் நலத்தை பொதுவிலே பார்க்கும்போது இந்த முழு மாதமும் பெரிய அளவிற்கு பிரச்சனைகள் ஏதும் இருப்பதற்கான வாய்ப்பில்லை. காதல் சார்ந்த விஷயங்களிலே அல்லது திருமண உறவு சார்ந்த விஷயங்கள் என்று எடுத்துக்கொள்ளும் போது 12 மற்றும் 5ஆம் அதிபதி செவ்வாய். ஆகினால் காதல் இனிக்கும், ஆனால் அதற்கு ஏதேனும் கிஃப்ட் வாங்கி தருவது போன்ற விஷயங்களில் செலவு இருக்கும். திருமண வாழ்க்கை இனிக்கும், இருந்தாலும் இல்லறத்திலே செலவுகள் இருக்கும். ஏனென்றால் 5ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி, இந்த 5ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி குருவினுடைய வக்ரகுருவினுடைய பார்வையில இருக்கிறார். காதலை தக்க வைத்துக் கொள்வது, காதலை பெரிய அளவிற்கு கஷ்டப்பட்டெல்லாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றல்ல, காதல் ஜெயிக்கும். இருந்தாலும் சூரியனோடு இணைந்த செவ்வாயாக இருக்கக்கூடிய காரணத்தினால் ஈகோ, விடாப்பிடியாக பேசுவது இவற்றை தவிர்த்தால் காதல் உண்மையிலேயே இனிக்கும். குடும்ப வாழ்க்கையிலே பரஸ்பரம் அன்பு என்பது இருக்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து இனிமையாக இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். 3வது வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த ராகுவின் காரணமாக எந்த பிரச்சனையானாலும் சமாளிக்கக்கூடிய தெம்பு என்பது இருக்கும். ஆனால் தேவையில்லாமல் மிகப்பெரிய ஆடம்பர விஷயங்களிலே உங்களுடைய முயற்சி என்பது இருந்தால் அதை தவிர்க்க வேண்டும். உணவு கட்டுப்பாடு நிச்சயமாக வேண்டும். சூரியன் ராசியில் பின்னர் 2ஆம் இடம் ஆகினாலே இந்த நிலை என்பது அந்த பாக்யாதிபதி ராசி 2 என்று இருக்கும் போது தொட்டது துலங்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை, வெற்றி பெறக்கூடிய அற்புதத்தை எல்லாம் நிச்சயம் தரும். வேலையில இருப்பவர்கள் சற்று கூடுதல் உழைப்பு என்பது இருக்கும். ஆனால் அந்த முயற்சிக்கு ஏற்ற பலன் இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் நீங்கள் நினைத்ததை விட சற்று கூடுதல் வெற்றி என்பது இருக்கும். மாத பிற்பகுதியில் தொழில், வேலை, தனலாபம் கூடும், கையிருப்பு கூடும். வியாபாரத்திலே தொட்டது துலங்கும், வெற்றியாக அமையும். மாதம் முழுக்க ஏதேனும் நினைத்ததை விட சற்று கூடுதல் அல்லது ஒரு பெரிய வெற்றி அடையக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். பண விஷயங்களிலே மாதத்தை பொறுத்தவரை சாதகமாகவே இருக்கும். பண ஆதாயங்கள் தொடர்ந்து வரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு என்பதும் உங்களுக்கு ஏற்றத்தை தரும். அன்பு நேயர்களே, தனுசு ராசி அன்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள். மற்றும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் தனுசு ராசி, தனுசு லக்னம் அல்லது ராசி தனுசு லக்னம் எதுவாக இருந்தாலும் இந்த பதிவை ஷேர் செய்து உங்களுடைய ஆதரவை நல்க அன்போடு வேண்டுகின்றேன். நன்றி.